நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கொஞ்சம் படித்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஸோ அதை தாண்டி அதை எவ்வளோ சிம்ப்ளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியுமோ அதை நான் சொல்கிறேன். இந்த ஐசிடியாக இருக்கட்டும், எஸ்எம்சியாக இருக்கட்டும், வேறு எந்த ட்ரேடிங் செட்டப்பாக இருக்கட்டும், சப்ளை அண்ட் டிமாண்டு, அப்படி இல்லைன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், என்ன வேணா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கோர் கான்செப்ட் லிக்விடிட்டி எங்கே இருக்குது, எந்த இடத்துல வந்து வால்யூமோட பை என்ட்ரி, வால்யூமோட செல் என்ட்ரி, எங்கே பெண்டிங் ஆர்டர் இருக்குது, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தானே. அதை உங்களோட லாங்குவேஜில் சிம்பிளாக கற்றுக்குங்க. இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஏஐ எல்லாத்துலேயுமே ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஏஐயில் வந்து எதுக்கு வந்து நேச்சர் லாங்குவேஜ் வந்து வச்சுருக்கான். அது நீங்கள் எப்படி வேணால் பேசுங்க, உங்கள் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, உங்களோட லோக்கல் நேட்டிவ் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஏஐ வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற அளவுக்கு அதை வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்? அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ப்ளஸ் ஈஸியாக வந்து உங்களுக்கு அப்ரோச்சபிளாக இருக்கணும். ரொம்ப டெக்னிக்கலாக இருந்தால் பாமர மக்களுக்கு போய் சேராது. ஸோ அதே டெர்மினாலஜி, அதே மெத்தடாலஜி தான் எனக்காக நான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லித்தருவேன். என்ன கான்செப்ட் வேணால் இருக்கட்டும், என்ன மாதிரி நேம்ஸ் என்ன வேணால் இருக்கட்டும், அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம ப்ராஃபிட்டபுளாக மாறுறதுக்கு சார்ட்டை பார்க்கும்போது உங்களோட லாங்குவேஜுக்கு நீங்கள் கொண்டு வரணும். சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்களும் சார்ட்டு, இந்த 2 பேருக்குள்ளே தான் வந்து டிஸ்கஷன் இருக்க போகுது. சார்ட்டு உங்கள்கிட்ட சார்ட் லாங்குவேஜில் பேசும், நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜை வச்சு சார்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது சார்ட் லாங்குவேஜ். அந்த சார்ட் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டிங்ஸை உங்களால் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பேசிஸில் தான் நானுமே சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணால் தான் அது பெஸ்ட்டான கோர்ஸு, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணலன்னா அது வந்து வேஸ்ட்டு அப்படிலாம் நினைக்காதீங்க. எப்போவுமே சிம்பிளிஃபிகேஷன் தான் உங்களுக்கு பை ஹார்டாக மனசில் நிற்கும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று பொதுவாக சொல்லுவாங்க, உனக்கு வந்து கனவு எந்த லாங்குவேஜில் வருதோ அதுதான் உன்னோட தாய்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, உன் ஆழ் மனசில் எது ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆகும், உன்னோட தாய்மொழி தான். ஸோ அந்த நேச்சர் லாங்குவேஜை உனக்கு ஈஸியாக புரியறதுக்காக இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் தேவையானா எஸ். இன்னுமே சில பேர் வந்து அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸு அது இது யூஸ் பண்ண தான் பெரிய இதுவாக நினச்சிக்கிறாங்க. பட் உள்ளே இருக்கக்கூடிய கான்செப்ட் அது ஒர்க் ஆகுதா இல்லையா அதை மட்டும் பாருங்கள். மற்ற விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இதை வந்து நான் வேறு ஒரு டேர்மில் சொல்வேன், இன்ட்ரின்சிக் வேல்யூ.